கரெக்டாக ஈவினிங் 5 மணிக்கு பிளிங்கிட் ஸ்டார்ட் பண்ணோம். ஈவினிங் 5 மணிக்கு ஆரம்பித்து கரெக்டாக 10 மணி வரையும் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. 5 மணி நேரத்தில் ஓட்டின ரைடோட கவுண்டிங் 9 ரைடு ஓட்டியிருக்கோம். 9 ரைடு டிஸ்டன்ஸ் வந்து 13.8ன்னு காமிக்கும். அதை வந்து டபுளாக மாற்றுங்க. ஏன்னா பிக்கப் இருக்குது, ட்ராப் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 27 கிலோமீட்டர் வரும். அது கூடையும் ஒரு 6 கிலோமீட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 33 கிலோமீட்டர் ஓவரால் ரைட் பண்ண டிஸ்டன்ஸு. 33 கிலோமீட்டருக்கு பிளாட்டினா பைக்கே இருந்தாலுமே நீங்கள் 60 ரூபானே போடுங்க. 60 ரூபா 63 ரூபா போடுங்க. எப்படியுமே 220 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டு. 283 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ஓகேவா? அந்தளவுக்கு இது பெரிய ஏர்னிங்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து புது ஸ்டோருக்கு என்ன சேஞ்ச் பண்ணாங்க. அது சுத்தமாக வர ரைடு வந்து அந்தளவுக்கு பெரிய காஸ்ட்டே கிடையாது. வெறும் 220 ரூபா ப்ராஃபிட்டு. இந்த 5 ஹவர் வந்து பழைய ஸ்டோராக இருந்தால் இந்நேரம் கம்பல்சரி எப்படியும் ஒரு 350 ரூபா 400 ரூபாயாவது பார்த்துருக்கலாம். இப்போ 150 ரூபா கிட்ட கம்மியாக தான் ஓட்டியிருக்கோம். லாபம் பார்த்துருக்கோம். ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கு கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணேன் ஸ்டாக்ஸில். அது நல்லாயிருக்கு. ஐடிஎஃப்சி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 7500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுற பிளானில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோவும் நல்லாயிருக்கு. அவங்களோட லாங் டேர்ம் க்ரோத்தும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கிறதுனால நாளைக்கு வந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் வந்து கன்சிடர் பண்ணலான்னு பார்க்கலாம் எப்படின்னு தெரியல. ஏன்னா எனக்கு மொபைல் வந்து அலோடு கிடையாது கம்பெனியில். அதனால் பார்க்கலாம் எப்படி அலோடு இருக்குது. அந்த டைமில் தான் உள்ளே போய் வாங்க முடியும். பார்க்கலாம். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.